துயர் பகிர்வோம். ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா காலமானார். யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியைச் சேர்ந்த பிரான்சில் வாழ்ந்து வந்த ஒலிபரப்பாளர் ஜஸ்டின் தம்பிராஜா இவ்வுலகில் இருந்து விடை பெற்றுவிட்டார். பரிசில் ABC வானொலி வழியாக தனது ரசிகர்களை தேடிக்கொண்ட ஜஸ்டின் காத்திரமான பல நிகழ்ச்சிகளை வழங்கி வந்தார். நோய்வாய்ப்பட்டுள்ளார் என அறிந்த வேளையில் அவருடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை. வைத்தியமனையில் ஆபத்தான நிலையில் உள்ளார் என்ற பொழுதுதான் நேரில் பார்க்க முடிந்தது. அன்றைய அந்த கணங்கள் அவர் மீண்டும் வருவாரா என்ற கேள்வியை எழுப்பியது. அந்த கேள்விக்கான பதில் 17ஆம் தேதி மாலை வெளியானது. அமைதியாக ஜஸ்டின் தம்பிராஜா தனது இறுதிப் பயணத்தை மேற்கொண்டு விட்டார். ஜஸ்டின் தம்பிராஜா அவர்களை இழந்து நிற்கின்ற அவரது குடும்பத்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் அடுத்து இந்த அரங்கத்தில் வரவேற்புரை இடம்பெற இருக்கிறது. வரவேற்புரையை வழங்க 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் IBC தமிழ் ஊடக பரப்பில் நிலை பெற வைத்திட்ட பெருமைக்குரிய சகோதர ஒலிபரப்பாளர் எங்கள் அன்புக்குரிய பரா பிரபா அவர்கள் வரவேற்புரைக்காக அழைக்கின்றோம். இனி பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் 15 வயதுக்கு குறைந்தோருக்கான சமூக வலைத்தள தடை அரசின் சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பிரான்ஸ் 2026 கோடையில் எதிர்கொண்ட தொடர்ச்சியான வெப்ப அலைகளுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் ஆராயப்பட்டுள்ளன. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுகர்னோ ஆகஸ்ட் 17 அன்று காட்டுத்தீயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜிரோந்த் பிராந்தியத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த சில பொதுமக்கள் அவரை கூச்சலிட்டு எதிர்த்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ்.
தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் 15 வயதுக்கு குறைந்தோருக்கான சமூக வலைத்தள தடை அரசின் சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பிரான்சில் 15 வயதுக்கு குறைந்த குழந்தைகள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டத்திற்கு நாட்டின் அரசியலமைப்பு சபையான கொன்சை கான்ஸ்டிடியூஷனல் தடை விதித்துள்ளது. இது குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அரசுக்கு ஏற்பட்ட முக்கிய பின்னடைவாக கருதப்படுகின்றது. பிரான்ஸ் நாடாளுமன்றம் ஜூலை மாதம் சட்டப்பேரவை நிறைவேற்றியது. அதன் கீழ் 15 வயதுக்கு குறைந்தவர்கள் செப்டம்பர் 1 முதல் புதிய சமூக வலைத்தள கணக்குகளை தொடங்க முடியாது. ஏற்கனவே வைத்திருக்கும் கணக்குகள் 4 மாதங்களுக்குள் மூடப்படல் வேண்டும். சமூக வலைத்தள நிறுவனங்கள் பயனர்களின் வயதை உறுதிப்படுத்தும் முறையை பயன்படுத்த வேண்டும். இந்த வயது சரிபார்ப்பு முறை பிரான்ஸ் தனியுரிமை பாதுகாப்பு அமைப்பான CNEL-இன் அங்கீகாரம் பெற்றதாக இருக்க வேண்டும். கொன்சை கான்ஸ்டிடியூஷனல் இந்த சட்டம் குழந்தைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் அது சில அடிப்படை உரிமைகளில் அளவுக்கு மீறிய கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. சமூக வலைத்தளங்களை அணுகுவதற்கான முழுமையான தடையானது கருத்து மற்றும் தகவல் பரிமாற்ற சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்துகிறது என்று சபை தெரிவித்துள்ளது. தனியுரிமை தொடர்பான பிரச்சினை அனைவரும் தங்களது வயதை நிரூபிக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் வயதை நிரூபிக்கும் தகவல்கள் எவ்வாறு சேகரிக்கப்படும், எவ்வளவு காலம் வைத்திருக்கப்படும், யார் அவற்றை பயன்படுத்த முடியும் என்பதற்கான போதுமான சட்ட பாதுகாப்புகள் சட்டவரைவில் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அதனால் வயது சரிபார்ப்பு நடைமுறை தனி உரிமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என நீதிமன்றம் கருதியுள்ளது. இந்த தீர்ப்புக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ, பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையிலான அரசாங்கம் சட்டப்பேரவை மீண்டும் திருத்தி சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த சட்டத்தை நிறைவேற்றும் முயற்சியை கைவிட எமனுவல் மேக்ரோ தயாராக இல்லை. 2027 வசந்த காலத்திற்கு முன்னர் புதிய சட்டம் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதே அவரது நோக்கம் என்று எலிசே அரண்மனை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் 2026 கோடையில் எதிர்கொண்ட தொடர்ச்சியான வெப்ப அலைகளுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் ஆராயப்பட்டுள்ளன. உலகிலேயே அதிகமாக அசாதாரண வெப்பம் கண்ட நாடாக பிரான்ஸ் திகழ்கின்றது. மே முதல் ஜூலை வரை 1991 முதல் 2020 காலகட்டத்தின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் பிரான்சின் சராசரி வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸ் அதிகமாக இருந்தது. இதனால் அந்த காலப்பகுதியில் உலகிலேயே சராசரியை விட மிகவும் அதிகமாக வெப்பமடைந்த நாடாக பிரான்ஸ் இருந்ததாக பினிஷ் மெட்டியோலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்டின் காலநிலை ஆய்வாளர் மிகா ரோந்தனென் கணக்கிட்டுள்ளார். அவரது தர வரிசையில் பிரான்ஸை தொடர்ந்து லுக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த கோடையின் நிலைமை ஆகஸ்ட் நடுப்பகுதிக்குள் 1,20,000 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகள் மற்றும் தாவர பகுதிகள் தீயில் எரிந்துள்ளன. கண்காணிக்கப்பட்ட சிறிய ஆறுகளில் சுமார் 40% நீரோட்டம் தடைப்பட்டுள்ளது. முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அணுமின் நிலைய உலைகள் வெப்பம் மற்றும் ஏனைய காரணங்களால் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 17 அன்று பிரான்ஸ் இந்த கோடையின் 3வது வெப்ப அலையின் முடிவை எட்டிக்கொண்டிருந்தது. இது 1947 முதல் பதிவான நீண்ட வெப்ப அலைகளில் ஒன்றாகும். வெப்ப அலைகள் அதிகரிப்பதிலும் அவை நீண்ட காலம் நீடிப்பதிலும் அவற்றின் தீவிரம் அதிகரிப்பதில்
உலகளாவிய வெப்பமயமாதலின் தாக்கம் மறுக்க முடியாதது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். 1947 முதல் பிரான்ஸ் கண்டறிந்த 54 வெப்ப அலைகளில் 29 2011க்கு பின்னர் ஏற்பட்டவை என குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக ஜூன் 17 முதல் ஜூன் 30 வரை நீடித்த பிரான்சின் மிக தீவிரமான வெப்ப அலை தொழில்துறை காலத்திற்கு முன்னைய காலநிலையுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய உலக வெப்பமயமாதல் நிலையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சுமார் 200 மடங்கு அதிகரித்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07953375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ ஆகஸ்ட் 17 அன்று காட்டுத்தீயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஜிரோந்த் பிராந்தியத்தின் லு போஷ் பகுதிக்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த சில பொதுமக்கள் அவரை கூச்சலிட்டு எதிர்த்துள்ளனர். கடந்த மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீயால் இந்த பகுதியில் வீடுகள் அழிந்ததுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். அரசின் தீயணைப்பு நடவடிக்கைகள் மற்றும் பேரிடர் மேலாண்மை குறித்து உள்ளூர் மக்களிடையே அதிருப்தி நிலவி வருகின்றது. குறிப்பாக வசதி படைத்தவர்கள் அதிகம் செல்லும் கேப் ஃபெரே பகுதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரதமரின் வருகையின் பொழுது சிலர் அவமானம் என கூச்சலிட்டதாகவும் அவரை நேரடியாக சந்தித்து தங்களது குறைகளை தெரிவிக்க முடியாததற்கு மக்கள் ஏமாற்றம் தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலளித்த லூகோர்னோ, தீயணைப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசிடம் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என்றும், முக்கியமான முடிவுகள் பாரிஸில் இருந்து அல்லாமல் சம்பவ இடத்திலேயே உள்ளூர் அதிகாரிகளால் எடுக்கப்பட்டன என்றும் தெரிவித்துள்ளார். தீயணைப்பு நடவடிக்கைகள் குறித்து பரவும் சதி கருத்துக்களை அவர் நிராகரித்திருக்கிறார். அதேவேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைப்பு, வீடுகள் மறு கட்டமைப்பு மற்றும் காப்பீட்டு நடவடிக்கைகளில் உதவி வழங்கப்படும் என்றும், ஜிரோந்த் மற்றும் லாந்த் பகுதிகளுக்கு உடனடி 12 மில்லியன் உதவி வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். பிரான்ஸ் காட்டுத்தீயினால்
வாரில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களுக்கு எமானுவேல் மேக்ரோ அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ஆகஸ்ட் 17ஆம் தேதி வார் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த கோடைக்கால காட்டுத்தீயை எதிர்கொண்டு பணியாற்றிய பொழுது உயிரிழந்த 4 தீயணைப்பு வீரர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு ஆகஸ்ட் 17 அன்று ஜிரோந்துக்கு சென்று ஜூலை மாத காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டுள்ளார். மீட்பு மற்றும் மறு கட்டமைப்புக்காக 12 மில்லியன் யூரோ உடனடி அரசாங்க உதவியும் அறிவிக்கப்பட்டது. மேலும் ஜிரோந்த் மற்றும் லோந்த் பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக 30 மில்லியன் யூரோ உத்தரவாத நிதியம் உருவாக்கப்படுகிறது. லோந்த் மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ சுமார் 1700 ஹெக்டேயர் நிலப்பரப்பை அளித்துள்ளது. தீ தற்பொழுது ஃபிக்ஸே, அதாவது தீயின் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளியேற்றப்பட்ட சில 100 மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் செபரோ நகரில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக நகர மேயர் ஸ்டீஃபன் பிளான்ஷே அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை முற்பகல் ரெசிடென்சி இசபெல் குடியிருப்பில் தீ பற்றியுள்ளது. தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர். இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 3 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். தீ ஏற்பட்டதற்கான காரணமும் உயிரிழப்புக்கான சூழ்நிலைகளும் தற்பொழுது காவல்துறை, குடியரசு வழக்கறிஞர் அலுவலகம் என்பனவற்றால் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு நகராட்சி மற்றும் CCAS சார்பில் அவசர உதவி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பாஸ் லூயி பிளெஸ்ஸி மையத்தில் வரவேற்கப்பட்டு உணவும் உளவியல் ஆதரவும் வழங்கப்பட்டுள்ளது. நகராட்சியின் வீடமைப்பு பிரிவு குடியிருப்பு நிர்வாகத்துடன் இணைந்து காப்பீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் மக்களுக்கு உதவி செய்து வருகின்றது. தீயினால் பாதிக்கப்படாத குடியிருப்பாளர்கள் ஆகஸ்ட் 17 அன்று மாலை தங்களது வீடுகளுக்கு திரும்ப முடியும் என அறிவிக்கப்பட்டது. தேசிய காவல்துறை, நகர காவல்துறை, நகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.